வாங்க 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 வருவோம். ம் மார்க்கெட் என்ன ட்ரெண்டு? ஓகே டவுன் ட்ரெண்ட்ல போயிட்டு இப்போ லைட்டா அப் ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்கு. கடைசியா அப் ட்ரெண்ட் லைட்டா போயிட்டு இருக்கு. அப்படியா? டவுன் ட்ரெண்ட் லைன் போடலாமா? கண்டிப்பா போடலாம் ப்ரோ. ட்ரெண்ட் லைன் பிரேக் ஆயிருக்கு, ஆனா என்ன ஆகல? ப்ரீவியஸ் ஐ பிரேக் பண்ணல. செக் பண்ணல. ப்ரீவியஸ் ஐ எது? 2009க்கு மேல இருக்கு பாருங்க ப்ரோ. வாவ் சூப்பர். இப்ப மார்க்கெட் நிக்கிற இடம் கிளியர். மார்க்கெட் வந்து இம்பல்ஸுக்கு ரீசெட் எடுத்துருக்கு ப்ரோ. கீ லெவல்ல இருக்கு. ரீட்ரேஸ்மென்ட் இம்பல்ஸ்க்கு என்ன பண்ணிருக்கு? அதான் இம்பல்ஸுக்கு ரீசெட் எடுத்துருக்கு. அதான் ஆப் கரெக்டா ஆப் அறையில இருக்கு. கீ லெவல்ல நிக்குது. சோ இந்த கீ லெவல்ல பிரேக் பண்ணா மார்க்கெட் என்ன ஆகும்? மேல போகும் ப்ரோ. அதர்வைஸ் இல்லைன்னா திரும்ப டவுன்ல போகும். திரும்ப வந்து ரீசெட் எடுத்து நெக்ஸ்ட் என்ன பண்ண? அப் ட்ரெண்ட்ல இருக்கு. இதுக்கு ப்ரீவியஸ் லோ வந்து நோட் பண்ணிங்க ப்ரோ. 2000 நீங்க இல்ல கூட வீக்ல போயிடுங்க ப்ரோ. இதுவா இல்ல இதுவா? இதுவா? அது ப்ரோ அதேதான் ப்ரோ. 2014க்கும் 16க்கும் நடுவில். ஆமா ப்ரோ. இதுதான். இந்த லோ உடைச்ச மார்க்கெட் என்ன ஆகும்? கீழே போகும், இல்லைன்னா மேல தான் போகும். அதர்வைஸ் நான் அப் ட்ரெண்ட் லைன் வரையலாமா? இதுல போயிட்டு நான் வாங்கிக்கலாம்ல ப்ரோ. வீக்லில எப்படி வேணா வாங்கிக்கலாம். சரி வீக்லிக்கு போகவா? வீக்லி உங்களுக்கு என்னதான் காமிக்கிறீங்க? அப் ட்ரெண்ட் காமிச்சு கடைசியா ரீசெட் பண்ணுங்க காமிக்கிறா? ஆமாங்க ப்ரோ. சரி ப்ரீவியஸ் லோ எது? வீக்லி ப்ரீவியஸ் லோ எது? வீக்லி ப்ரீவியஸ் லோ செப்டம்பருக்கு மேல பாருங்க ப்ரோ. செப்டம்பருக்கு மேலே இதுவா? ஆமாங்க ப்ரோ. அதேதான். தட்ஸ் குட் ப்ரோ. இந்த லோ உடைச்ச மார்க்கெட் என்ன ஆகும்? டவுன்ல போகும். அதான் இம்பல்ஸுக்கு ரீஸ்டார்ட் எடுத்துட்டு திரும்ப மேல போகும், இல்லைன்னா அந்த ட்ரெண்ட் லைன். இந்த இம்பல்ஸுக்கு 50% எதை சொல்லலாம்? 50% வந்து என்ன சொல்லலாம் ப்ரோ, அந்த 2.1000 இருக்கு பாருங்க ப்ரோ. அதுக்கும் 2.220 சொல்லலாமா? அது சொல்லலாம் ப்ரோ. இத கூட என்ன பண்ணலாம் நம்ம கீழே வரலாம். வச்சுக்கலாம் ப்ரோ. கீழே ஆனா இந்த இடத்துக்கு வந்துட்டு கூட மார்க்கெட் என்ன திரும்ப மேல போகலாம். இந்த மேல போகலாம். சரி, இப்போ இந்த லோ பிரேக் பண்ற வரைக்கும் நான் வெயிட் பண்ணுமா? வெயிட் பண்ணலாம் ப்ரோ. டெய்லிக்கு போயிடலாமா? டெய்லி போகணும் ப்ரோ. சோ டெய்லில ஆக்சுவலி ப்ரீவியஸ் ஐ எது? அதுதான் ப்ரோ. 16 டேட்டுக்கு மேல இன்னும் லைன் போட்டு பாருங்க ப்ரோ. இதே சொல்லலாம்ல ப்ரீவியஸ் ஐன்ட்டு. இந்த ஹை உடைச்சா மார்க்கெட் என்ன ஆகும்? மேல போகும் ப்ரோ. அதர்வைஸ் கீழே தான் போகும் ப்ரோ. இப்போ இது வந்து ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸா? மார்க்கெட் மேக்ஸிமம் ப்ராபபிலிட்டி எதுக்கு இருக்கு? டவுன்ல போறதுக்கு இருக்கு ப்ரோ. டவுனுக்கு போறதுக்கு இருக்கு. இப்போ செல் எடுக்கலாமா? கண்டிப்பா எடுக்கலாம் ப்ரோ. ஷூர்? கண்டிப்பா. ஸ்டாப் லாஸ் எது? அந்த ப்ரீவியஸ் ஹை வச்சுங்க. டார்கெட் 1:2. 2வா? ஆமா ப்ரோ. ரன் பண்ணவா? பண்ணுங்க ப்ரோ. ஐஷூர்? கண்டிப்பா. ஆல்மோஸ்ட் என்ன ஆயிடுச்சு? 1:1 பிரேக் ஆயிடுச்சு. கீ லெவல் இருக்கு. கீ லெவல் என்ன இருக்கு? பிரேக் ஆயிருக்கு. இப்போ என்ட்ரி எடுக்கலாமா? எடுக்கலாம் ப்ரோ. ஸ்டாப் லாஸ் கீழே எடுத்தாங்க ப்ரோ. எது? இதுவா? இன்னும் கொஞ்சம் கீழே எடுத்தாங்க. இன்னும் கொஞ்சம் லேட் எடுத்தாங்க. ஏன் ப்ரீவியஸ் என்ட்ரி ஸ்டாப் லாஸ் வைக்கலாம்ல? இதுக்கு மேலே ஸ்டாப் லாஸ் வைக்கலாம்ல? வைக்க கூடாதா?
இல்ல இப்ப இதுக்கு அது வச்சு 1:2 வச்சீங்கன்னா இன்னும் ரொம்ப கீழே போகும். எதுக்குன்னா இதுக்கு இம்பல்ஸுக்கு ரீஸ்டார்ட் எடுக்கும்போது திரும்ப கீழே வருமா என்னன்னு தெரியாதுங்களா ப்ரோ. திரும்ப வந்துட்டு திரும்ப மேல போகும்ல ப்ரோ அதுக்காக. சரி, அதனால நீங்க ரிஸ்க் ஒன்று கம்மி பண்ணலாம்னு யோசிக்கிறீங்களா? ஆமா ஆமா கண்டிப்பா. சரி, எது வரைக்கும்? இன்னும் கொஞ்சம் லைட்டா மேல. கொஞ்சம் போதும் ப்ரோ, போதும் ப்ரோ. டார்கெட் 1:2 வச்சுங்க ப்ரோ. ஓகேவா? ரன் பண்ணவா? பண்ணுங்க. இந்த இது ஃபர்ஸ்ட் என்ட்ரில என்ன ஆச்சு? 1:1. சரி, 1:2 ஃபர்ஸ்ட் என்ட்ரில கிட்டு, செகண்ட் என்ட்ரில 1:1 கிட்டா? ஆமாங்க ப்ரோ. 1:1 கிட்ட தானே? ஹிட் ப்ரோ. இப்போ இனிமே என்ட்ரி என்னத்துல பண்ணலாம்? ஸ்டாப் பண்ணுங்க ப்ரோ. சோ இப்போ பாருங்க, இந்த இடத்துல என்ன பண்ணிருக்கு? என்ன பண்ணிருக்கு? திரும்ப ஒரு கீ லெவல் வந்திருக்கு ப்ரோ. இது என்னது? கீ லெவல் ஓகே. இது என்னது? ப்ரீவியஸ் ப்ரீவியஸ் ஐ சேம் ஐ வச்சிருக்கு ப்ரோ. ப்ரீவியஸ் ஐக்கு சேம் ஐ வச்சிருக்கு. அதனால திரும்ப கேட்கும். செல் ஆகுமா? கண்டிப்பா ஆகும் ப்ரோ. என்ட்ரி எடுக்கலாமா வேணாமா? எடுங்க ப்ரோ. செல்லா? ஸ்டாப் லாஸ் கீழே எடுத்துவாங்க. அந்த பிஃபோர் கேண்டில் இருக்குல்ல அதுக்கு வச்சிருங்க. ஓகே ப்ரோ. டார்கெட் 1:2 ப்ரோ. 2 ரன் பண்ணவா? பண்ணுங்க. ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு கன்சாலிடேட்ல. ஓகே. இப்போ என்ன ஆகுது? மார்க்கெட் ட்ரை டு கம் கோ வித்டா ரீடெஸ்ட் எடுத்துறது ப்ரோ. ரீடெஸ்ட்காக மார்க்கெட் என்ன ஆயிட்டு இருக்கு? சரி, இப்ப பாருங்க, இந்த இதை நான் டெலீட் பண்ணிட்டேன். இப்ப என்ட்ரி போடலாம் ப்ரோ. செல்லா? ஆமா செல்லு தான் ப்ரோ. ஸ்டாப் லாஸ் ப்ரோ. போதும் ப்ரோ. போதும். டார்கெட் 1:2 ப்ரோ. 1:2 ம். ஓகேவா? ஓகே ரன் ப்ரோ. பண்ணவா? பண்ணுங்க ப்ரோ. இந்த ஸ்டாப் லாஸ் என்ன ஆகல? பிரேக் பண்ணி யோசிக்கிறேன். ஃபைனலி என்ன ஆயிடுச்சு? பிரேக் ஆயிடுச்சு. என்ன இங்க மிஸ்டேக் பண்ணீங்க? இம்பல்ஸுக்கு ரீஸ்டார்ட் எடுத்திருக்கு ப்ரோ. அது வந்து ஆனா ப்ரீவியஸ் ஆகி வேற சேங்கல் போயிருக்கு. அதனால டவுன்ல தான் போயிருக்கும் ப்ரோ. இப்போ மார்க்கெட் கண்டிப்பா செல் ஆகும். ஆமா மார்க்கெட் என்ன ஆகும்? சரி, இவ்வளோ பாட்டு நீங்க இந்த இம்பல்ஸுக்கு ரீட்ரேஸ்மெண்ட் 50% லெவலா? ஆமாம் ப்ரோ. அதையும் பார்க்காம விட்டீங்க. ஸோ 50% லெவல் நம்ம எப்படி பார்ப்போம்? இந்த இடத்துக்கும் இதை வச்சு பார்க்கும்போது இப்போ மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகக்கூடிய ஏரியா என்ன? அந்த ஏரியா தான் ப்ரோ. 50% லெவலா? இப்போ மார்க்கெட் கண்டிப்பா என்ன ஆகும்? டவுன்ல தான் போகும். டவுன்ல தான் போகும். இதுக்கு மேல நம்ம என்ன பண்ணிக்கலாம்? ஸ்டாப் லாஸ் அரேஞ்ச்மெண்ட் பண்ணிட்டு இங்க மிஸ்டேக் பண்ணினாலும் நம்ம ஸ்டாப் லாஸ் அடிக்கட்டாம என்ன பண்ணிக்கலாம்? அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அட்ஜஸ்ட் பண்ணிட்டு 1:2 என்ன பண்ணிக்க? டார்கெட்டை கம்பேர் பண்ணிக்கலாம். சரி, இன்னொரு என்ட்ரி எடுக்கலாமா? வேண்டாம் ப்ரோ. இதே இருக்கட்டும் ப்ரோ. என்ன ஆயிடுச்சு? ஹிட் ஆயிடுச்சு. ஹிட் ஆயிடுச்சா? ஹிட் ஆயிடுச்சு ப்ரோ. என்ன ஆயிடுச்சு?
ஹிட்டா 1:2 சூப்பர் ஆயிடுச்சு ப்ரோ. அவ்வளவுதான் இந்த இடத்துல 8 ப்ரோ. இவ்வளோ டிராப் ஆனா கண்டிப்பா என்ன நடக்கும் ரீடெஸ்ட் ஆகும் சோ நீங்க ஒரு என்ட்ரிலே அனுபவப்பட்டீங்க டவுன். ஆமா ப்ரோ. ஒரு என்ட்ரில அனுபவப்பட்டாச்சு ஆல்ரெடி என்ன ஆச்சு ஸ்டாப் லாஸ் வில் பி ஹிட் ஏன் என்னதுனால ப்ரீவியஸ் ஐ இந்த டவுன் ட்ரெண்ட் மார்க்கெட் ப்ரீவியஸ் ஐ மார்க்கெட் உடைச்சிச்சா மார்க்கெட் என்ன பண்ணிருக்கு உடைச்சிருச்சு ப்ரோ. டவுன் ட்ரெண்ட் மார்க்கெட்டோட ப்ரீவியஸ் ஐ மார்க்கெட் என்ன பண்ணிருக்கு உடைச்சிருக்கு ப்ரோ. உடைச்சிருக்கு அப்போ அந்த இடத்துல உடைச்சதுக்கு அப்புறம் இந்த இடத்துல ப்ரீவியஸ் ஐ உடைச்சோடனே நமக்கு தெரியும் மார்க்கெட் மேல போகுது எதுக்காக மேல போகுது இந்த இம்பல்ஸுக்காக ரீடெஸ்டுக்காக என்ன ரீடெஸ்ட் எடுத்திருக்கு எதுக்கு மேல போக போகுது நமக்கு தெரியும்ல அப்ப என்ன பண்ணும் ரீட்ரேஸ்மென்ட் லெவல் என்ன ஆமா ப்ரோ 0.50% 50% ஓகேவா 50% போகும் அப்படின்னு தெரியும் கண்டிப்பா மார்க்கெட் எங்க டிராவல் பண்ணுது ப்ரோ இப்ப நவம்பர் சொல்லுங்க அதான் இம்பல்ஸ் ரீடெஸ்ட் எடுத்து திரும்ப கீழ டவுன்ல தான் டிராவல் பண்ணிட்டு இருக்கு ப்ரோ அவ்வளவுதான் நவம்பர்ல ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சுங்களா ப்ரோ அது வந்து சேம் ஆയി வச்சிருக்கு அப்புறம் வந்து பிஆர்எஸ் என்கல்ஃப் வச்சிருக்குல்ல ப்ரோ அப்ப கீழ வந்திருக்கலாம்ல ப்ரோ மார்க்கெட்ல 100% இதுதான் நடக்கும்னு உத்தரவாதம் இருக்கா 100% இதுதான் நடக்கணும்னு உத்தரவாதம் இருக்கா இப்ப நான் எதுக்கு 10 ட்ரேட்ல கண்டிப்பா 2 ட்ரேட் என்ன ஆகும் ஃபெயில் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஃபெயில் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு ஏன்னா ட்ரெண்ட்டையும் ஒரு கட்டத்துல இந்த இடத்துல ட்ரெண்ட் மாறுது அப்படிங்கிறது தெரியுதுல கண்டிப்பா கண்டிப்பா ட்ரெண்ட் மாறிடுச்சு ஸ்டாப் லாஸ் வச்சப்ப என்ன நடந்திருக்கு ட்ரெண்ட் மாறிடுச்சு எதுக்காக மாறிச்சு 50% ரீஸ்டார்ட் எடுத்துக்கிறதால மாறி இருக்கு ரீட்ரேஸ்மென்ட்காக மாறி இருக்கு அந்த இடத்துல நான் என்ன பண்ணிருக்கணும் பை எடுத்துறப்ப நான் வெயிட் பண்ணிருக்கேன் தட்ஸ் இட் சிம்பிள் இவ்வளவுதான் இந்த இடத்துல பண்ணது கொஞ்சம் கேர்லெஸ்ஸா இருந்தீங்க வேற ஒண்ணு ரீட்ரேஸ்மென்ட் லெவல்ல நோட் பண்ணாம விட்டது மற்ற விஷயங்கள்லாம் இல்ல மற்ற எல்லாமே ஓகே தட்ஸ் குட் ஓகே ஓகேங்களா ஓகே இவ்வளவுதான் சூப்பர் ஓகே குட் ஓகே